அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க. ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? இப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழுடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் வேல்முருகன் என்றவர் தாங்க இப்ப பேசியிருக்காரு. நீ ஃபர்ஸ்ட் தமிழனாடா, ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு கேவலமா பேசுறியே, எப்படிங்க இப்படிலாம் ஒரு வார்த்தை வருது? மற்ற பேரண்ட்ஸ் வந்து ஒரு அன்பா ஒரு விழாக்கு கூப்பிட்டு போறாங்க, தன்னோட மகள் வந்து ஒரு மார்க் எடுத்த சந்தோஷமா ஒரு நடிகை யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு நல்லது தானே செய்யறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமாவங்க பேசுறது? காசு கொடுத்தா என்ன வேணாமா பண்ணலாம். ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்துகிட்டு வராருன்னா அவர்கிட்ட போட்டி ஜெயிக்கணும் ஏதாவது பண்ணுங்க. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா பேச அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பா அவர் பண்றாரு. அவர் அரசியலுக்காக பண்றாரோ எதுக்காக பண்றாரோ, ஆனா ஒரு விஷயம் நல்லது பண்றாரு. உங்களால முடிஞ்ச அதை செய்யுங்க, இல்லைன்னா போட்டி ஜெயிங்க. ஸோ நான் ஒன்றும் சொல்ற விரும்புறேன் என்ன தெரியுங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து நம்மளால பேசாம இருக்க முடியாதுங்க. சில விஷயங்கள் வந்து பேசலாம், விஜய் பத்தி தப்பா பேசுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனால் சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இதை பற்றி நம்மளும் பேசணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத தெரியப்படுத்தணும். இதனால் அவங்க கேஸ் கொடுத்தோ எது பண்ணாலும் சரி, அவங்க ஈஸியாக அவங்க செல்வாக்கை வச்சு வெளியே வந்துடுவாங்க. பட் இதான் நம்ம பேசினாதான் 2026 ஒரு இது கிடைக்கும். என்னன்னு சொன்னால் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லைங்க, தனித்து நின்று நம்மளோட பலத்தை காட்டணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்து ரொம்ப இதாகிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க.